இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் அம்மாட்ட சொன்ன மொதல் விஷயம், சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர் என்னோட வீடியோவை பார்த்துருக்காரு. சென்னையில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும் இந்த போல் பார்பிக்யூ, இந்த வெட்டிங் பிரியாணி, அதோட ஃபவுண்டரான மிஸ்டர் நவாஸ் முகமது சார். 1 இயருக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்ற பிஸ்னஸை பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகுதுங்கிறதுனால. இப்போ நான் திரும்ப வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே சார் தான். இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஃபவுண்டராக இருந்துட்டு அவர் ஏன் வீடியோ போடணும்? அவர் போடுற வீடியோவால் நிறைய யங்ஸ்டர் நிறைய லேக்ஸ் ஆஃப் மணியை லாஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. மற்ற பிஸ்னஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்த ஓன் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே சார் தான். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அவர் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப வேல்யூபிள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக இருந்தால். அது மட்டும் இல்லை, வில்வா, தேகா இந்த பிராண்ட்லாம் பார்க்கும்போது மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. எப்படி அவங்க எவ்வளோ பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணாங்க, எப்படி சேல்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி ஆட் ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ க்ரியேட்டிவாக ஆட் ரன் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு